நண்பர்களே, அனைவருக்கு காலை வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நமது சேனலில் myv3 ஆட்ஸ் உறுப்பினர்களுக்காக myv3 அப்டேட்டு செய்திகளை உடனுக்குடன் நமது சேனலில் பதிவிடுவோம். கண்டிப்பாக அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக வீடியோ வராது. அதால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான myv3 உடைய செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நண்பர்களே, myv3 ஆட்ஸ் எம்டி திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா அவராக போயிட்டு வாலண்டரியாக சரண்டர் ஆனார். சரண்டர் எதுக்கு ஆனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமது myv3 கம்பெனியில் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் EOWக்கு எடுத்து சொல்வதற்காக அவராக போயிட்டு சரண்டர் ஆனார். சரி, சரண்டர் ஆகும்போது நமது எம்டி சார்பாக 2-3 முறை பார்த்தீங்கன்னா பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பெயில் கிடைக்கவில்லை, கொடுக்கவில்லை. அடுத்து அவர் இன்றுடன் 43வது நாள் பெயில் கிடைப்பதற்கான சில விஷயங்களை சொல்கிறாங்க. 45 நாள் கம்ப்ளீட் பண்ணால் பிறகு போயிட்டு மீண்டும் பெயில் மனு தாக்கல் செய்யப்படலாம். தாக்கல் செய்யும்போது கண்டிப்பாக அவருக்கு பெயில் கொடுப்பதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சீனியர்ஸ் வழக்கறிஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போது 20க்கு மேலே, அது 21 இருக்கலாம், 22 இருக்கலாம், 23 இருக்கலாம். கண்டிப்பாக நமது எம்டி சார்பாக நமது எம்டியுடைய நமது கம்பெனியுடைய லாயர்ஸ்லாம் போயிட்டு கண்டிப்பாக பெயில் மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு நமது எம்டி இம்மாத இறுதிக்குள்ள வெளிவருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. சப்போஸ் இம்மாத இறுதிக்குள்ள வெளிவரலாம், அடுத்த செப்டம்பர் முதல் வாரத்துக்குள்ளே அவர் கண்டிப்பாக வெளிவருவார் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது இந்த முறை அவருக்கு கண்டிப்பாக ஜாமீன் பெயில் கிடைத்தே ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது. அடுத்து நமது myv3 ஆட்ஸ் ஜோனல் ஆஃபீஸ் தற்போது மூடப்பட்ட நிலையில் இது எப்போ திறப்பாங்க அப்படின்ற மாதிரி நமது myv3 உறுப்பினர்கள் நம்மிடத்தில் கொஷின் கேட்குறாங்க. நண்பர்களே, நமது எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக அந்த சோனல் ஆஃபீஸ் கண்டிப்பாக திறப்பாங்க. இப்போ சோனல் ஆஃபீஸில் வாரந்தோறும் சண்டேயில் மீட்டிங் நடக்கும். தற்போது மீட்டிங் நடைபெறவில்லை. மீட்டிங்கில் நமது நிறுவனம் தற்போது எந்த கண்டிஷனில் இருக்குது, அதே மாதிரி
எம்டி எப்போ வருவார், இதை பற்றிலாம் வந்து கடந்த சில வாரங்களாக நம்ம ஆலோசனை பண்ணி வந்த நிலையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் மூடப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அது நமது எம்டி வெளியே வந்தவுடன் இது திறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி 1000க்கு மேற்பட்ட ஸ்டோர்கள் இருக்குது. இந்த ஸ்டோர்களில் வந்து பார்த்தோன்னா நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். நிறைய பொருட்கள் தட்டுப்பாடு இருக்குது. அதேமாதிரி வந்து சேல்ஸ் ஆகலை. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருள் நமது மைவி3 ஆட்ஸில் பொருள் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நமது ஸ்டோர் வச்சுருக்கிற ஒரு உறுப்பினர் வந்து நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சொல்லியிருப்பார். அதில் தற்போது வரை உள்ள பொருட்கள் ஓரளவுக்கு ஸ்டாக் இருக்குது. கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 டேஸுக்கு பிறகு கண்டிப்பாக நமது மைவி3 உரிமையாளர் சக்தியானந்தன் சார் வெளியே வரும்போது இந்த பொருட்கள் கண்டிப்பாக வந்து இப்போ தட்டுப்பாடு இல்லாமல் பொருட்கள் கிடைக்க கண்டிப்பாக நமது மைவி3 நிறுவனம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம். எனவே மைவி3 ஸ்டோரில் பொருட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு உறுப்பினர்கள், அதாவது ஸ்டோர் வச்சிருக்கிற உறுப்பினர்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைவி3 ஆட்ஸில் பேமெண்ட் எப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம உறுப்பினர்கள் பெரும்பாலும் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் வந்து மைவி3 ஆட்ஸில் பேமெண்ட் எப்போ வரும், இதுதான் வந்து கேட்குறாங்க. ஏன்னா உறுப்பினர்கள் தேவை வந்து நிறைய இருக்குது. உறுப்பினர்களுக்கு வந்து தேவைகள் வந்து நிறைய இருக்குது. குறிப்பாக எல்லாருமே சில உறுப்பினர்கள் தங்களுடைய சொந்த முதலீடுகளை போட்டு நமது மைவி3 ஆட்ஸில் ரன் பண்ணிட்டு வராங்க. ஆனால் சில உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், குறிப்பாக பெண்கள், இந்த மகளிர் சுய உதவிக்குழு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு 3 பைசா 4 பைசா இந்த லெவலில் இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் எல்லா ஊரில் இருக்குது இல்லையா, மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் தராங்க இல்லையா. ஸோ இது போன்ற நிறுவனங்களில் வந்து அவங்க அந்த அமௌண்ட்டை எடுத்து ரோலிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மைவி3 ஆட்ஸில் போட்டுட்டு அவங்க ரன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் திடீரென்று இந்த அமௌண்ட்டை நிறுத்தியவுடன் உண்மையாக சொல்லிட்டாங்க, ஷேக் ஆகிட்டாங்க நமது உறுப்பினர்கள். ஏன்னா ரொட்டேஷனாக வந்து மணி வந்து அவங்க என்ன பண்ணலான்னா, நம்ம வர நம்ம மகளிர் குழுவோ அல்லது மைக்ரோ ஃபைனான்ஸோ அல்லது இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது வந்து வாங்கிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது, இப்படி வந்து பார்த்துட்டு வரலான்னு வந்தாங்க. இருந்தாலும் ஒரு 6 மாதம் அநேகமாக நமக்கு மார்ச்லேருந்து பேமெண்ட் வரல, பிப்ரவரியோட லாஸ்ட் பேமெண்ட், அது ஒரு சிலருக்கு தான் பிப்ரவரியில் வந்தது, மற்ற நபர்களுக்கு வந்து பிப்ரவரியில் வந்து வரல. ஜனவரியில் போட்ட அமௌண்ட்டு. அப்போது ஒரு 6 மாதங்களாக பேமெண்ட்டு வராமல் தான் காலத்தை கழித்து கொண்டு உள்ளனர். யார்? நமது மைவி3 உறுப்பினர்கள். நம்ம முன்னாடிலாம் வீடியோ போட்டிருப்போம். இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிலர்லாம் கூலி வேலைக்கு போகிறாங்க, பெண்கள்லாம். அதே மாதிரி சிலர்லாம் செல்ஃபாக சுய தொழில் மாதிரி பண்ணுறாங்க.
குறிப்பாக நான் சொன்னேன், சென்ற வீடியோவில் சொன்னேன், நமது மைவி3 பெண்மணி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பல ஊர்கள்லேருந்து சாரீ, நைட்டி இது மாதிரி துணிகளை வாங்கி கொண்டு வந்து லோக்கலில் ஒரு குறிப்பிட்ட லாபத்துக்கு அதை விற்று ஏதோ ஒரு வருமானம் பெற்றுக்கொண்டு அதில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது அந்த ஃபைனான்ஸோ அல்லது வந்து அந்த வட்டி கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து அவங்க கட்டிகிட்ருக்காங்க. இருந்தாலும் அந்த மனக்குமுறல்கள் வந்து அவங்க வெளிப்படுத்தலை. அதை சொல்லி கண்டிப்பாக நமது எம்டி வந்துடுவாங்க, நமக்கு பேமெண்ட்டு கொடுப்பாங்க, அப்போ நம்ம பேமெண்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்க. எப்படி பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த போல் தான் நமது நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தேவை இப்போது என்னன்னா நமது எம்டிக்கு பெயில் கிடைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ பெயில் கிடைத்து வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக நமக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கிறாங்க நமது மைவி3 உறுப்பினர்கள் உள்ள பெண்கள் முக்கியமாக. சரிங்களா? இந்த பேமெண்ட்ஸ் சம்மந்தமான சில விஷயங்களை கூட நமது ஜூலைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜிஎம்க்கு வந்து அதாவது கோல்டு மெம்பர் அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டு போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து ஜிஎம் உறுப்பினரில் ஒருத்தர் கூட பேமெண்ட் வரல. எஸ்எம்மோட வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த ஜிஎம் பேமெண்ட்டு என்னாச்சு, அப்போது பேங்க் வரைக்கும் போயிடுச்சு, எல்லாம் பேங்க்லேயே வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னாச்சு, அது எங்கே ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் பேங்க்கில் தான் ஸ்டாப் ஆகிருக்குன்ற மாதிரி தெரிய வருகிறது. அப்போ நமது எம்டி வந்து ஒரு கைரேகை வைத்தவுடன் அந்த பேமெண்ட்டு அதாவது பாதியில் நின்ற பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் வந்து தெரிவிக்கிறாங்க. அப்போ நமக்கு முக்கியமான 5 விஷயங்கள். 1, மைவி3 சோனல் ஆஃபீஸ் எப்போ திறப்பாங்க? கண்டிப்பாக எம்டி வந்தோடனே திறப்பாங்க. அடுத்து மைவி3 ஆட்ஸ் எம்டி பெயில் எப்போ கிடைக்கும்? கண்டிப்பாக 20க்கு மேலே மனு தாக்கல் பண்ணுவாங்க. அப்போது இம்மாத இறுதிக்குள்ள சார் வந்து பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3, மைவி3 ஆட்ஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ். எம்டி பெயில் கிடைச்சி வெளியே வந்தவுடன் தடை செய்யப்பட்ட அதாவது நிப்பாட்டி வைக்கப்பட்ட பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து 4, இந்த 1000 ஸ்டோர்கள் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைக்குமா? தட்டுப்பாடு இன்றி கிடைக்கும். நமது மைவி3 எம்டி வெளியே வந்தவுடன் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கும். 4. அடுத்து 5, ஏதாவது நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் மாற்றங்கள் ஏதாவது வருமா? கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றங்கள் நமது மைவி3 உறுப்பினர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் மாற்றங்கள் இருக்கும். அதாவது இன்னும் மேற்கொண்டு வருமானம் பெறக்கூடிய வகையிலே அந்த மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? நிறைய திட்டங்கள் புதிதாக உள்ள எக்ஸாம்பிள் இந்த வானவில் திட்டங்கள்
ஸோ இது மாதிரியான திட்டங்கள், புதிய புதிய திட்டங்கள் உள்ள நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் அப்படின்றாங்க. மொத்தம் இந்த 5 விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நடக்கும். எப்போது நமது எம்டி பேல் கிடைத்து வெளியே வந்தவுடன், இந்த 5 விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. எனவே இனிமேல் மைவி3 ஆட்ஸ் உறுப்பினர்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். அதேமாரி யார் நெகட்டிவாகவும் பேசினாலும் நீங்கள் அதை கண்டு கொள்ள வேண்டாம். இன்னும் இவ்வளோ நாள் பொறுத்திருந்தோம், இன்னும் சில தினங்கள் பொறுத்திருங்கள். உண்மையாக நமக்கு நல்ல விஷயங்கள் 1 by 1ஆக நமக்கு ரிலீஸ் ஆகும். 1 by 1ஆக நமக்கு மைவி3 ஆட்ஸில் ரிலீஸ் ஆகும். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.